பீஸ்ட் பக்தி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாதம் அப்படின்னால என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிரகங்களின் ராஜாவான சூரியன் தன்னுடைய வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு வருடத்திற்கு ஒரு முறை தான் வருவார். அதான் பாருங்கள், இந்த ஆவணி மாதத்துக்குள்ளே தான் அவருடைய ராசிக்குள்ளே சொந்த வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறார். இதான் பாருங்கள், ஆவணி மாதம் வந்து சிம்ம மாதம் அப்படிங்கிறது. இவர் தான் காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டு அதிபதியும் கூட. அப்போ இந்த நாட்களில் என்ன நடக்கும், இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, முக்கியமான பண்டிகைகள் எல்லாமே நடக்கிறது பாருங்கள் இந்த ஆவணி மாதம். அப்படின்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாருங்கள் மிகவும் சிறப்பானது. ஏன்னா கிரகத்துடைய ராஜாவான சூரியனுடைய மாதம், சொந்த வீடும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கார். சூரியனாலே பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து ரொம்ப சிறப்பான நாட்கள். இந்த நாட்களில் வர ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் ஏதாவது சுபகாரியம் செய்யணும், இல்லை எனக்கு தொடர்ச்சி எனக்கு வந்து ஒரே போராட்டமாக இருக்குது, எல்லா விஷயமும் எனக்கு வந்து தடையாகிக்கிட்டே இருக்குது, எதை நான் எப்போ செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பாருங்கள் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் சரியான முறையில் ஒரு விரதத்தை கடைப்பிடிச்சு, அது கூட சிவபெருமானுக்காக விரதம் இருந்து அன்றைய நாட்களில் போய் சிவன் ஆலயத்தில் போய் சிவபுராணம் படிச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள்லாம் தேங்கி இருந்தோ அந்த காரியங்கள்லாம் சக்ஸஸாக நடைபெறதுக்கும் காரணமாக அந்த சூரிய பகவானவர் இருப்பார். அதே நேரங்களில் இந்த மாதத்தில் தான் பாருங்கள் கோகுலாஷ்டமி வருது. அதே நேரத்தில் ஆவணி அவிட்டம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நாட்கள் வருது. அது வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்னைக்கு வருது. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம கணங்களுக்கு அதிபதியான கணபதி விநாயகருடைய அவருடைய பிறந்தநாளை நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம். அதுதான் பாருங்கள் விநாயக சதுர்த்தி அப்படிங்கிற முக்கியமான திருவிழாவும் பாருங்கள் இந்த ஆவணி மாதத்தில் வருது. அப்போ இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பண்டிகையும் மிக சிறப்பான இருக்கிறனால இந்த அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நான் வந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் எந்த காரியத்தை நீங்கள் கவனமாக இருக்கணும், எதை நீங்கள் உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பான மகர ராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் என்ன செய்ய போகிறோம்? ஏற்கனவே வந்து பலவிதமான ஒரு பிஸ்னஸில் அகலக்கால் வச்சாச்சு. ஆனால் இது எப்படி முடிக்கிறது, இப்போ எப்படி இதை வந்து சரி பண்ணுறது? நிறைய இடங்களில் பாருங்கள் பணம் வந்து விதைச்சிட்டோம், இப்போ நம்ம எப்படி அதெல்லாம் எடுக்கிறது? இல்லை என்ன வேலை நம்ம பார்க்கலாம், பலவிதமான வேலைக்கு நம்ம எல்லாமே ஒரு அப்ளை செஞ்சாச்சு, ஆனால் ஒரு வேலையும் நமக்கு சிறப்பானதாக கிடைக்கலையே, எல்லாம் நம்மளும் அலைஞ்சு பார்த்து எல்லாமே. ஏன்னா அதிகார தோரணை, ஆளுமைத்திறன், பேச்சாலே எல்லாத்தையும் மயக்கக்கூடியவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க. அப்போ பலவிதமான ஒரு இடத்துல வேலை பார்க்க நினைக்க மாட்டேங்க, பலவிதமான வேலையில் இழுத்துப்பட்டு செய்யக்கூடியவங்க தான். ஆனால் இப்போ பாருங்கள் 2ஆம் இடத்துல ராகு வேறு இருக்கார். இப்போ பலவிதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனால் வந்தாலும் எதை வந்து பயன்படுத்தவே முடியாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் பாருங்கள் கேதுவோட சஞ்சாரம் இருக்குது. இப்போ ஆல்ரெடி பாருங்கள் 8ஆம் இடத்துல சூரியனும் வந்து 8ஆம் அதிபதியே வந்து வலுப்பெற போகிறாரு. அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள் ஒரு பக்கம், நண்பர்களாக இருக்கக்கூடிய துரோகிகள் ஒரு பக்கம். நண்பராக இருந்து உங்களுடைய விஷயங்கள் அனைத்தும் தெரிஞ்சுக்கிட்டே பாருங்கள் சில பேர் வந்து உங்களுக்கு மறைமுகமான ஒரு தொல்லைகள் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. இதெல்லாம் யார் சரி, எல்லோரும் நம்ம நல்லா பேசுகிறாங்க, ஆனால் யார் நமக்கு இப்படி பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு யூகிக்கவே முடியாமல் ஒரு பயத்திலே இருந்திருப்பீங்க. எதுக்கும் பயப்படுற ஆள் நீங்கள் கிடையாது. ஏன்னா செவ்வாய் சனியோட காம்பினேஷன் வேறு. நீங்கள் பயப்பட மாட்டேங்க, ஆனால் மனசில் ஒரு குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட குழப்பத்துக்கு இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு பதில் கிடைக்கவே போகுது. சார் இவங்க தானா நம்ம நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க, நம்ம இவங்க தான் உயிர் நினச்சோம், ரொம்ப ஒரு தூய நட்பு நினச்சிக்கிட்டு இருந்தோமே, கடைசிக்கு நம்மளை இப்படி காலம் மாறிட்டாங்களே, ஏன் நம்ம இவங்களுக்கு என்ன செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அது வந்து அவங்கள்ட்ட வந்து விலகி இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவாயிரும். அதே நேரத்தில் பாருங்கள், இந்த சனி பகவானுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு வந்து 9ஆம் இடத்து மேலே படுது. அப்போ 9ஆம் இடத்து மேலே சனி பகவான் பார்வை படுறதுனால உங்களுடைய மூத்த குழந்தைகள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு சில உடல்நல சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுடைய குழந்தைகளுடைய ஒரு ஆரோக்கிய விஷயங்களில் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாகவே நீங்கள் இருக்கணும். இந்த மாதம் முழுவதுமே கவனமாக இருக்கணும். அப்போ உங்கள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்களில் பாருங்கள் உங்களுடைய தடை இடையூறு யார் கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாருங்கள் இளைய சகோதரன் தான். ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். அவர் வேணே செய்ய மாட்டாங்க, ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா நினச்சி அதுவே அவங்க வந்து ஒரு பாதிப்பை தரக்கூடியதாகத்தான் இந்த மாதத்தில் ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து அவங்கள பகைச்சிக்கிறவும் மாட்டீங்க. அதே நேரத்தில் பாருங்கள் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை வந்து இப்போ பரிபூர்ணமாக இருக்குது. சூரியனுடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு இருக்குது. என்னதான் 2ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கார், பலவிதமான ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்குது, தேவையில்லாதவங்க தேவையில்லாத ஒரு வார்த்தைகள் வந்து நம்மளை பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்தாலும்
இந்த குருபகவானுடைய பார்வையோட தாக்கம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். எந்த பிரச்சனை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எதுக்கும் கவலையே பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் ஒரு தெம்பு ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த ஆவணி மாதத்தில் அவங்களுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி வந்து ஆட்சி படத்தோடு இருக்கிறார். அப்படி இருக்கிறப்ப உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஒரு அதிகாரம் வந்து கொஞ்சம் உயர்றதாக இந்த மாதத்தில் இருக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்கல்ல, அவங்க கூட இந்த ஆவணி மாதம் பிறந்தோடனே பாருங்கள், அவங்களுடைய செல்வாக்கும் உயரும், சொல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பாக இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதுமே இருக்குது. அப்போ இந்த நேரங்களில் நீங்கள் ரொம்ப வந்து ஒரு பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய மாதமாகத்தான் மகர ராசியான அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ உங்களுடைய சனியோட பார்வை, சனி வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அவருடைய பார்வையானது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து மேலே படுது. அப்போ உங்களுடைய பிள்ளைகள், அதே நேரத்தில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வந்து ரசித்து நீங்கள் வாங்கியிருப்பீங்கள்ல, அந்த பொருள் இதெல்லாம் வந்து ரெண்டையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துலேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு எங்கேயாவது ஒரு வெளியூருக்கு கூட்டு போகிறீங்க, இல்லை ஒரு கோயிலுக்கு கூட்டு போகிறீங்க, உங்களுடைய பூர்வீகத்துக்கு கூட்டு போகிறீங்க, இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டு போகிறப்ப உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், விலை உயர்ந்த பொருள் ரொம்ப ரசித்து வாங்கின பொருளையும் நீங்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் இந்த ரெண்டுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுடைய வண்டி வாகனத்தில் போகிறப்ப இந்த ஆவணி மாதம் முழுவதுமே நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிகமான மன அழுத்தத்துக்கு ஆளாகிறது நீங்கள் தான். 2ஆம் இடத்து ராகு, 7ஆம் இடத்து குரு வேறு. 7ல் வந்து குரு இருக்கிறது நல்ல விஷயம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பல பேருடைய அந்த கண் பார்வை உங்கள் மேலே வந்து பட ஆரம்பிக்கும். அப்படிங்கிறப்ப கண்டிஷ்டியால் வரக்கூடிய பிரச்சனைகள் முதல்ல வந்து இந்த ஆவணி மாதத்தில் அதிகமாக இருக்கும். நீங்கள் சின்னதாக ஒரு வேலை நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் செஞ்சால் கூட அந்த வேலையே கூட பல மடங்கு பல பேருடைய ஒரு பொறாமைப்படுற மாதிரி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ பல பேர் உங்களை பார்த்து ஒரு பொறாமப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால அதனால் வந்து உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய உடல் நலத்துலையும் உங்களுடைய குடும்ப விஷயங்கள்லையும் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்ற மாதிரி இருக்கனால எல்லாத்துலேயும் நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ரொம்ப முதல்ல கவனமாக இருக்கணும். நான் வந்து அரசாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி நேயர்களுக்கு நீங்கள் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். ஒரு சின்னதாக ஒரு கையெழுத்து போடுறதுனாலும் சரி தான், எந்த ஒரு கோப்புகளை கையெழுத்து போட வேண்டி இருந்தாலும் அந்த கோப்புகள் விஷயத்தில் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் வந்து சரி பண்ணி பார்த்தா நீங்கள் சைன் பண்ணவே செய்யணும். ஏன்னா நீங்கள் எப்போ சரிவீக அப்படிங்கிற அளவுக்கு தான் நீங்கள் வேலை பார்க்கறதுல நிறைய வந்து ஒருத்தவங்க வந்து காத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் வந்து கொடுத்துடாதீங்க. எந்த ஒரு அவசர காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவசரப்படாமல் பொறுமையாக நிதானமாக நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்புமே நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. குருபகவானுடைய பார்வை இருக்கிறதுனால மகர ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கு திருமண தடைகள் தள்ளி போனது எல்லாமே சீக்கிரமாக திருமணம் முடியக்கூடிய வாய்ப்பு இந்த ஆவணி மாதத்துலேயே பாருங்கள் முடிவாகக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். அதே மாதிரி பாருங்கள் எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியத்துக்குண்டான அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும். தேக ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். உங்களுடைய தேக ஆரோக்கியம் மட்டும் இல்லை, உங்களுடைய அன்னையோடைய தேக ஆரோக்கியத்திலே நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருந்தாலும் மட்டும் இந்த ஆவணி மாதத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் சமாளிக்க முடியும். சரி, ஓகே. இப்போ நாங்கள் வந்து இப்போ என்ன வாழ்வியல் பரிகாரம் பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும்ல. அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஊரில் யாராவது ரோட்டோரமாக உட்காந்து செருப்பு தைப்பாங்கல்ல, அந்த செருப்பு தைக்கக்கூடியவங்களுக்கு வெயிலில் உட்காந்துருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெயிலில் உட்காந்து செருப்பு தைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க அமர்றதுக்கு ஒரு ஷீட்டு, ஒரு பெட்ஷீட்டு ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அவங்க நிழலில் உட்காந்து தைக்கிற அளவுக்கு ஒரு குடை, நிழற்குடை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்தை நீங்கள் ஆரம்பத்துலேயே வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் முடிகிறதுக்குள்ளே மிகப்பெரிய உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு வெற்றியும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். சரி, என்ன ஆலய வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால பைரவர் தான் உங்களுக்கு வந்து. ஏன்னா அவருக்கு தான் இந்த காலத்தையே மாற்றக்கூடிய அமைப்பும் சக்தியும் அவர் கையில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் 6 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே போய் கால பைரவருக்கு உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை விட்டு அரளிப்பூ மாலை வாங்கி சாற்றி அங்கேயே அமர்ந்து அவர் நல்ல மனசார வழிபாடு செஞ்சுட்டு ஒரு 9 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் முழுவதும் மிகவும் சிறப்பான மாதமாக இந்த மகர ராசிக்காரங்க உங்களுக்கு இருக்கும்.